السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை 40 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மறுநாளை அடைவதற்குள் அல்லாஹ் நம்முடைய காரியங்களை சீராக்கி தருகின்றான். நாம் ஒரு விடயத்தை எதிர்பார்த்திருந்தோம் என்றால் அந்த விடயத்திலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், இன்னல்லாஹ லகவிய்யுன் அசீஸ், இன்னல்லாஹ லகவிய்யுன் அசீஸ் என்ற இந்த துஆ, இதனை நாம் 40 தடவைகள் ஓதுவோம். நாம் துஆக்களை ஓதக்கூடிய நேரத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு ஓத வேண்டும். அவ்வாறு நாம் ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. ஒரு அமலை நாம் தொடர்ச்சியாக செய்தால்தான் அந்த அமலினுடைய கூலியை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு நான் இந்த துஆக்களை ஓதினேன், இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை என்று நாம் கூறுவதை விட, தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒரு போதும் வீணாகுவதில்லை. நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஒரு நாள் பூர்த்தி செய்து தருவான். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். நம்முடைய துஆவுக்கும் நிச்சயமாக நம்முடைய ரப்பு பதில் வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.